வணக்கம். இது உங்கள் யோ ஸ்டார். என்னதான் உடற்பயிற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் முறையான சாப்பாடுகளையும் மெயின்டைன் பண்ணாலும் உடம்பு சீராக இருக்கிறதுக்கு காலந்தொட்டு வரக்கூடிய சில வகை இருக்கு. அதில் முக்கியமாக சீரகம். சீரகம் வெறும் சாம்பாரில் போட்டு பெருங்காயம் சாம்பாரில் போட்டு வச்சு சாப்பிட்றோம், சாதாரண தானே அப்படின்னு நினைக்க முடியாது. அகங்கிறது உடம்பு. அது எப்பயுமே சீராக இருந்தா, அதாவது உஷ்ணமோ குளிர்ச்சியோ உடம்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உடம்பு ஒரு சீரான அளவில் இருக்கணும். ஆக இந்த அகத்தை சீராக வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்ல ஒன்று தான் இந்த சீரகம். அதுக்காக தான் அது சீரகம்னே பேர். சாதாரணமாக எடுத்துக்கும் பொழுது என்னால் சீரகம்லாம் அதிகம் எடுத்துக்க முடியாது, சும்மாவே கொஞ்சோண்டு வாயில் போட்டுக்கலாம். அது ஒரு பக்கம். வயிறு கோளாறுகள் இல்லாமல் இருக்கும். கல் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, யூரின் போகும்போது கூட ப்ராப்ளமாக இருக்கும்பாங்க. கல் உடலுக்குள்ள இல்லாமல் இருக்கிறதுக்கு, சுகர் லெவலை சரியான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பிபி இல்லாமல் இருக்கிறதுக்குன்னு நிறைய விஷயங்களை இந்த சீரகம் தடுக்குது. ஆக தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணீரை குடிக்கலாம். காலையில் எப்பயுமே குடிக்கணும். அப்படின்னா சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிற பாட்டிலில், ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அதில் ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகத்தை போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருக்கலாம். அது ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் சரி, சாதாரணமாக இருக்கிறவங்களும் சரி, இது மாதிரி ஜீரகத்தை தினமும் உடலுக்கு எடுத்துக்கிறதன் மூலம் எல்லா வயதினரும், குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும், அதாவது 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க, வயதானவங்களாகட்டும், பெண்கள் அவசியம் எடுத்துக்கணும். இந்த ஜீரகத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்துவோம்.